ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 432வது நாமா ஓம் ஸ்ரீ மதகூர்ணித ரக்தாக்ஷை நமஹா ஓம் என்பதாம். காம அங்குரைக நிலையா தவ திருஷ்டிபாதः காமாட்சி பக்த மனசாம் பிரததாதி காமான் ராகான்விதः ஸ்வயமபி பிரகடீகரோதி வைராக்கியமேவ கதம் ஏஷ மகாமுனீனாம். மூககவியின் கடாட்ச சதகத்தின் 70வது ஸ்லோகம் இது. காமாங்குரைகா, சின்ன செடியாக காமம் அல்லது ஆசை முளைவிடும். நிலையகா தவ, உன்னிடத்தில்தான் அம்மா. தவ திருஷ்டிபாதகா, உன் கடாட்சம்தான். பக்த மனசாம், பக்தர்களின் மனம் மகிழ மகிழ அள்ளி அள்ளி பிரததாதி காமான், அவர்களது விருப்பங்களை எல்லாம் கொடுக்கிறது. அதற்கு ஓய்வே இல்லை. ஆனால் ஒரு சந்தேகம் என்கிறார் கவி. அந்த செம்மை படர்ந்த கண்கள் ராகான்விதா ஸ்வயம் அபி, தானாகவே பிரகடீகரோதி, தெரிவித்துக் கொள்கின்றனவாம். மகாமுனி நாம், மகாத்மாக்களுக்கு வைராக்கியம் ஏவ, வைராக்கியத்தை கதம் ஏஷ, எவ்வாறு அருள்கின்றன என்கிறார் மூககவி. கேள்வி கேட்கிறார் அம்பாளிடம். அதற்கு பதிலாக வசினி வாக்தேவதைகள் அம்பாளை இவ்வாறு துதிக்கிறார்கள். ஓம் ஸ்ரீ மதகூர்ணித ரக்தாக்ஷியை நமஹா ஓம் என்பது. சிவந்த கண்கள் ரக்தாக்ஷியை, ஆம், அந்த கண்கள் ஒரே சமயத்தில் பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்கிறது, தபஸ்விகளுக்கு வைராக்கியத்தையும் அருள்கிறது. ஒரே விதமான கண்கள்தான். மதகூர்ணித, இங்கும் அங்கும் சுழன்று சுழன்று பார்க்கும் அந்த பார்வையானது பக்தனுக்கு நிறைவையும் முனிவருக்கு ஆசையற்ற தன்மையையும் கொடுக்கின்றதே, அதுதான் ஆச்சரியம். அதனால் ஓம் ஸ்ரீ மதகூர்ணித ரக்தாக்ஷியை நமஹா என்று போற்றுவோம். ஆசைகள் நிறைவேறட்டும். ஆசைகளற்ற நிலைமை வேண்டுமா? அதையும் அளிக்கின்றன அம்பாளின் கண்கள். பக்தர்களாய் இருந்து அவளை அனுபவித்து பின் முனிவர்களாக மாறும் காலம் இதுவோ. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன், சந்திரா.